சப்பாத்தி சைட் டிஷ் மஷ்ரூம் கிரேவி காளான் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து நெய் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்து சீரகம் வந்து தாளிப்புக்கு வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டான்னா பட்டர் சேர்த்துக்கலாம், பட்டரும் வேண்டான்னா நீங்கள் எண்ணெயே கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, 3 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த தக்காளி பழம் இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ கஸ்தூரி மேத்தி வந்து கசக்கி அப்படியே சேர்த்துக்கலாம். இதுவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதையும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது காஞ்சது நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் வந்து ஃபுல் பேக்கெட் சேர்த்துருக்கேன். இது மஷ்ரூமும் அந்த பச்சை பட்டாணியும் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்குமே கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி மசாலா வந்து 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. முந்திரி பருப்பு அதே மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் முந்திரி அரைச்சி வச்சுருந்தேன் முந்திரி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாகும். நல்ல கிரேவி வந்து ரிச்சாக இருக்கும். இன்னும் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட அந்த ஸ்டேஜில் வந்து 2 டீஸ்பூன் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். வேண்டான்றவங்க இதோட முந்திரி பீஸோட நிறுத்திக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.